வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு நம்ம 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் வேடநத்தம்ன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா, ஒரு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவி பார்த்தீங்கன்னா, ஒரு காம கொடூர அந்த மாணவியை வந்துட்டு கடத்தி கற்பழிச்சு கொடூரமாக தாக்கி வேற கொண்டிருக்கான். அது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூதாகரமாக இருந்துச்சு. தர்ம முனீஸ்வரன்ட்டு கடைசியில் இவன் தான் இந்த காரியத்தை பண்ணான், இந்த கொடுஞ்செயலை பண்ணான்ட்டு ஒரு காற்றாலையில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சிசிடிவி காட்சி மூலியமா வந்துட்டு கண்டறியப்பட்டு அவனை கடைசியில் கைதும் பண்ணியிருந்தாங்க. இது நடந்தது பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் 11ஆம் தேதி நடந்திருந்தது. இதில் தூத்துக்குடி காவல்துறை வந்துட்டு சிறப்பாக செயல்பட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான எல்லா சாட்சிகளையும் கைப்பற்றி உடனே விரைந்து அந்த குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா சென்னையில் பதுங்கி இருந்திருக்கான். அவனையும் பிடிச்சி சிறப்பாக வழக்கையும் முடிச்சு வச்சிருக்காங்க. அவனை பார்த்தீங்கன்னா 2020 அதே தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில் எட்டயாபுரத்தில் ஒரு பெண்மணிகிட்ட வந்துட்டு ஒரு முதிய பெண்மணிகிட்ட வந்துட்டு நகைப்பறிப்பில் ஈடுபட்டு அதில் வந்துட்டு சிறைக்கு போயிருக்கான். அதில் போயிட்டு இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனில் தான் 2-3 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஜாமீனில் விட்டுருக்காங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணிட்டு தலைமறைவாக பார்த்துருக்கான். ஆனால் நம்ம காவல்துறை திறம்பட அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இப்போ ஆதாரத்தோட வந்துட்டு இப்போ ஆதாரத்தோட பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சு இந்த மே 25ஆம் தேதி நீதிபதி பார்த்தீங்கன்னா 12:30 மணி அளவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை தூக்கு தண்டனை, அப்புறம் கொடூரமாக அந்த சிறுமியை தாக்கியிருக்கான் அப்படின்ற காரணத்துக்காக ஓராண்டு கடுங்காவல் தண்டனையும் விதிச்சு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே மேல்முறையீடு அது இதுன்னு பண்ணாங்க, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்னு போனாங்கன்னா இது இன்னும் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். அந்த காணொலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மே 25ஆம் தேதி இந்த குற்றவாளியை அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு துப்பாக்கி இந்த போலீஸ் பாதுகாப்பு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாணவியோட தாய் பார்த்தீங்கன்னா கதறாங்க, அவனை வந்து என்கிட்ட கொடுங்க, நீ ஒன்றும் பண்ண வேணாம், என்கிட்ட கொடுங்க, நான் அவனை கொல்லணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய தண்டனை பண்ணிட்டு ஏற்கனவே பேசின மாதிரி தான் நேற்று காணொலியில் கூட பேசியிருப்போம் இந்த தூத்துக்குடி மாணவி அந்த சம்பவத்தில். நீங்கள் கொண்டுட்டீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் உயிர் போயிடும். அதுவும் தூக்குலாம் வந்துட்டு இருக்கிறதுலே எப்படி சொல்கிறது, அந்த பயம் இன்னும் கொடுமையான தண்டனை நீங்கள் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இருக்கிறது வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக கெட்டு போயிருக்கு நாடு. அப்படின்றப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக தண்டனை கொடுத்தா தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவு சீக்கிரமாவது பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி குற்றச்சம்பவங்களாக இருக்கட்டும் தடைபடும். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனே அப்படி தான் இருக்குது. இப்போ ரொம்ப கேடு கெட்ட காலமாக இருக்குது நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது. அடுத்து நம்ம வருங்கால சந்ததியினரை வந்துட்டு இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணால் இப்படி நடக்கும், இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறதுல தான் அடுத்து ஒரு 20-30 வருஷம் கழிச்சு வந்துட்டு கொஞ்சமாவது திருந்துறதுக்கு இந்த மாதிரி அவல நிலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 76 நாள், கிட்டத்தட்ட 2.5 மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க. போக்சோ நீதிமன்றம் அவங்கெல்லாம் சேர்ந்து 76 நாளில் தூக்கு தண்டனைன்றது நம்ம இந்திய இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகம் தான். ஏன்னா நீங்கள் வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் துரிதமாக செயல்பட்டு முடிப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இந்த இதுவே வந்துட்டு பயங்கர வேகம் தான். இதை குறித்த உங்கள் கருத்துக்களை வந்துட்டு கருத்து பெட்டியில் பதிவிடுங்க மக்களே. எதுவும் உங்களுக்கு வந்துட்டு முரண் இருந்தாலும் அதையும் கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.